வரிசையில் எழுதப்பட்டுள்ள மூன்று எண்களது இடைப்பெருமான் நாற்று விலையில் இடை என்ற சராசரியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இடை என்ற சராசரி தான் குறிக்குமா? இடைப்பெருமான் 50. நேற்று பாருங்க, சராசரி சமன் மொத்தத்திங்கில் எண்ணிக்கை. அதான் இது. சராசரி சமன் மொத்தத்திங்கில் எண்ணிக்கை. அவர் கரும்பலை எழுதப்பட்டுள்ள மூன்று எண்களுடைய சராசரி 55. மூணு நம்பரை கூட்டி மூன்றால பிரித்து வார விட 55 அப்படின்னா, அப்ப அந்த 55 போட்டு கீழே 3 போட்டோம்டா. மூன்று எண்களுடைய இடைப்பெருமானம் 55. மொத்தம் டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கலாம். 55 3 பெருக்கணும் 165 வரும். அது மூன்று எண்களுடைய மொத்த கூட்டுத்தொகை 165. 165. ஓகே. அவற்றுள் இரண்டாவதாக எழுதப்பட்டுள்ள எண்ணானது, இன்னைக்கு இந்த ரெண்டாவது நடுவுல வாருது. இரண்டாவது எழுதப்பட்டுள்ள எண்ணானது முதலாவதாக எழுதப்பட்ட எண்ணினது இருமடங்கை விட ஒன்றினால் கூடியதாகும். முதலாவது எழுதப்பட்ட நம்பரை போல டபுளோட ஒன்று கூட. முதலாவது எழுதப்பட்ட நம்பர் நம்ம எக்ஸன் எடுத்தோம், பெரியாக்கன் எடுத்தோம்டா அதோடைய டபுள் மடங்கோட ஒன்று கூட. இரண்டாவதாக எழுதப்பட்ட எண்ணானது முதலாவதாக எழுதப்பட்ட எண்ணின் இரு மடங்குடன் ஒன்று அதிகமாகும் என்று சொல்றாங்க. அவ்வாறு மூன்றாவது பிளேஸ பத்தி கேட்கலாம். மூன்றாவதாக எழுதப்பட்டுள்ள எண்ணானது முதலாவதாக எழுதப்பட்ட எண்ணின் 3 மடங்கை விட 4 குறையும். முதலாக எழுதப்பட்ட எண்ணு எக்ஸ், அதுல 3 மடங்கை விட 4 குறையும். கூட பிளஸ் போடணும், குறைவிட மைனஸ் போடணும், 4 குறைந்ததாகும். அவ்வாறானின் அந்த கரும்பலை எழுதப்பட்ட எண்களுள் கூடிய பெருமானத்தை கொண்ட எண் எது? முதலாவது எண் கூடிய பெருமானமா, ரெண்டாவது கூடிய பெருமானமா, மூன்றாவது கூடிய பெருமானமான்னு கேட்கான். அந்த எண் எது கேட்கான். சரி, நம்ம தெரியும் இந்த 3 கூட்டி வாரோட 165 கூட்டி நீ 1x 2x 3x 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 6x வரும். இது நேரொண்டு, இது மறை 4. நேரொண்டோட மறை 4 கூட்டக்குள்ள மறை 3 வரும். சமன் 165. மறை 3 அங்கால கூட நேர் 3 கூட்டுப்படம். அப்ப 6x சமன் 168 வரும் கூட்டுப்பட்டு. இப்ப எக்ஸ காணிக்கணும், நம்ம 168 6ஆல பிரிக்கணும். 6 பெருக்க வந்திருக்கு, இந்த பிரிவட்டும். அப்ப 168 6ஆல பிரிக்கக்குள்ளே உங்களுக்கு 20 16 60 180 180 12 குறையும். அப்ப 28 வரும். எக்ஸுக்கு விட 28. அப்ப எக்ஸுக்கு 28 2x உண்டு வா. அப்ப 1x 28 2x 56. 56 உண்ட கூட 57 வரும். 1x 28 3x 60 84 வரும். பெருக்கி பாருங்க, 1x 28 3x 84 வரும். அந்த 84 4 கழிச்சுட்டா 80 வரும். அந்த 84 4 கழிச்சுட்டா 80 வரும். இப்ப கேள்வி என்னண்டா, இதுல எது மிக பெரிய நம்பரே தான். விடை 80. 2 ஆன்சர். ஏன் நீங்க முதலா போட்டீங்க? நிறைய பேர் விட 2 வருது. நான் மிஸ்டேக் அங்கே. என்ன கேள்வி? கூடிய பெருமானத்தை கொண்டு. அப்ப இந்த 3 நம்பர் எது கூடிய பெருமானம்? 80. 80 28 57 70 78 85 85 80 சரிதான். நான் செஞ்ச சரிதானே? நீங்க மிஸ்டேக் போட்டீங்கன்னா ஏன் முதலாவிட போட்டு 77 போட்டிருக்கீங்க? 4 விட போட்டீங்க. விட 80 மார்க் பண்ணி போடுவோம். 2ஆவது விட இலக்கம். திருப்பி சொல்றேன், 2ஆவது எழுதப்பட்ட எண்ணானது முதலாவது எழுதப்பட்ட எண்ணை போல இரு மடங்கோட ஒன்று கூட. 3ஆவது எழுதப்பட்ட எண்ணானது முதலாவது எழுதப்பட்ட எண்ணை விட 3 மடங்கோட 4 குறையும். எல்லாத்தையும் கூட்டி வர விட 165 வரணும். அப்ப சுருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு 28 வரும். சரியா? 28 வரும். அப்ப எக்ஸ் 28 1x தான் 28. அப்ப 2x 56 56 ஒன்று கூட 57. 1x தான் 28. அப்ப 3x எத்தனை? 84. பெருக்கி பாருங்க, 84 4 கழிச்சுட்டா 80. அப்ப இந்த 3 நம்பர் எது பெரிய நம்பர்? 80 தான் பெரிய நம்பர். இது விளையிட்டா பிள்ளைய உங்க புள்ளைய விட போட்டிருக்கீங்க. விளங்கப்படுத்த விளையிட்டா 2ஆவது விடையில சரி 80 வருமா? அடுத்து போமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட்டா